கண்ணப்ப நாயனார் என்பவர் சைவ சமயத்தவர்களால் பெரிதும் மதிக்கப்படும் 63 நாயன்மார்களில் ஒருவர் ஆவார். திண்ணன் என்ற இயற்பெயரை கொண்ட இவர் வேடர் குலத்தில் பிறந்தவர். வேட்டையாடுவதில் சிறந்தவர். நாணன் காடன் என்ற நண்பர்களோடு வேட்டையாட சென்ற போது காலத்தி மலையில் குடுமி தேவர் என்ற சிவலிங்கத்தினை கண்டார். அந்நாள் முதல் வாயில் நீர் சுமந்து வந்து அபிஷேகம் செய்து தலையில் சொருகி வந்த மலர்களாலும் இலைகளாலும் அர்ச்சனை செய்து பக்குவப்பட்ட பன்றி இறைச்சியை படைத்து வந்தார். இதை கண்டு அகமதிப்படி குடுமி தேவரை வணங்கும் சிவகோச்சாரியார் என்னும் பிராமணர் மனம் வருந்தி இறைவனிடம் முறையிட்டார். கண்ணப்பரின் அன்பினை சிவகோச்சாருக்கு உணர்த்த திணனார் வரும் வேளையில் சிவலிங்கத்தின் வலக்கண்ணில் குருதி வருமாறு செய்தார் சிவபெருமான். அதை கண்ட திண்ணனார் பச்சிலையிட்டு மருத்துவம் பார்த்தார். அதன் பொழுது அடங்காத குருதியினை நிறுத்த தன் கண்களின் ஒன்றினை அம்பினால் அகழ்ந்து லிங்கத்தின் கண்ணிற்கு இடத்தில் இட்டார். லிங்கத்தின் வலக்கண்ணில் வரும் குருதி நின்று இடக்கண்ணில் குருதி வழிய தொடங்கியது. திணனார் தனது இடக்கண்ணையும் அகழ்ந்தெடுக்க திட்டமிட்டு லிங்கத்தின் இடக்கண் இருக்கும் இடத்தினை தன் கால் ஒன்றில் அடையாளம் செய்தார். பின் இடக்கண்ணை அகழ்ந்தெடுக்க எத்தனத்த பொழுது சிவபெருமான் நில்லு கண்ணப்பா என்ற மும்முறை கூறி தடுத்தருளினார். ஆட்சி 1. நாகன் தனக்கு குழந்தை செல்வம் இல்லாததால் குறிஞ்சி நிலத்து தெய்வமாகிய முருகனை வேண்டுதல். முருகா, எங்களுக்கு பல வருஷம் ஆகி குழந்தை இல்லாம இருக்கு. நீதான் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கணும். காட்சி 2. நாகனுக்கும் தத்தைக்கும் குழந்தை பிறக்கின்றது. சில மாதங்களுக்கு பின்பு குழந்தை உங்களை மாதிரியே இருக்கான்ல, குழந்தை எப்படியாவது நல்ல பெரிய ஆளா ஆக்கணும். குழந்தைய சரிங்க. காட்சி 3. திண்ணன் வளர்ந்து வில்வித்தையில் சிறந்தவன் ஆகிறான். காட்சி 4. நாணனும் காடனும் திண்ணனும் வேட்டைக்கு செல்லுதல் மற்றும் நாகன் தன் பிள்ளையாகிய திண்ணனுக்கு அறிவுறுத்துதல். தின்னா, சொல்லுங்க தந்தையே. நீ காட்டிற்கு வேட்டைக்கு செல்ல வேண்டும் தின்னா. சரிங்க தந்தையே. அப்பொழுதுதான் நீ அடுத்த மன்னராக மாறுவாய். சரிங்க தந்தையே. நாணனும் காடனும் திண்ணனும் காலத்தி மலைக்கு வேட்டைக்கு செல்லுதல். ரொம்ப நாள் பார்த்துருக்கீங்க, ஒரு மிருகம் கூட மாட்டுறது. அங்க பாரு, ஒரு காட்டு பண்ணி. 6. காலத்தி மலையில் உள்ள குடுமி தெய்வமாகிய சிவலிங்கத்தை வணங்குதல். நமோ இதுதான் குடுமி சாமியோ? இவ்வளவு அழகான சாமியை யார் இங்க எந்த வைத்தது? நான் இனிமேல் இவரை பாதுகாக்க போகிறேன். இதெல்லாம் யார் சாமிக்கு படைத்தது? நான் போய் வேட்டையாடி இவருக்கு எடுத்துட்டு வருகிறேன். சிவபெருமானே, நானே உங்களுக்காக நல்ல கறியா கடித்து உங்களுக்காக வெந்த கறியா எடுத்து வந்திருக்கிறேன். நன்கு உண்ணுங்கள். அபிஷ்டோ அபிஷ்டோ, சைவ கடவுளுக்கு யார் அசைவம் வைத்தது? காட்சி 7. திண்ணன் வாயில் தண்ணீரை சுமந்து லிங்கத்தை சுத்தம் செய்து. யாரா இது பண்ணது? சிவபெருமான், உங்களுக்காக நான் வருகிறேன். திரும்ப உங்களுக்காக கறி எடுத்துட்டு வந்திருக்கேன். நல்ல வெந்த கறி சாப்பிடுங்க. தொடர்ந்து இப்படி 5 நாள் நடக்கிறது. காட்சி 7. சிவனின் திருவிளையாடல். சிவகோச்சாரியர் கனவில் வெளிப்படுதல். இப்படி ஒரு செயலை செய்தது யார்தான் என்று நான் தெரிந்து கொள்கிறேன் சிவபெருமானே. பக்தா சிவகோச்சாரே, பாருங்கள் சாமி. நீ ஒன்றும் கவலைப்படாதே, அவன் என் நண்பன் தான். நாளைக்கு என்னுடைய திருவிளையாடை நீ பார்ப்பாயாக. சரிங்கள்.
சிவபெருமானே, உங்களுக்கு நான் இன்று கரியத்தின் வந்திருக்கிறேன். நன்றாக உண்ணுங்கள். என்னது இது? சிவபெருமான் கண்ணிலிருந்து ரத்தம் வருகிறது. ஐயோ, ஊனுக்கு ஊன் தான் சரி. ஐயோ, ரத்தம் நிக்க மாட்டேங்கிறது. ஊனுக்கு ஊன் தான் சரி. ஐயோ, இன்னொரு கண்ணிலும் ரத்தம் வருகிறது. தின்னா, உன் பக்தியாலே நான் மேம்படுத்தி விட்டேன். அதனால் நீ உன்னுடைய கண்ணை வைத்து என் கண்ணில் வந்த இரத்தத்தை அடைத்ததால் உன்னை இனிமேல் கண்ணப்பன் என்று அழைக்கப்படுவாய். என்னை வணங்குங்கள் சிவபெருமானே. பார்த்தாயா பக்தா, என்னுடைய உணர் பக்தனை, இவன் சிறந்த பக்தன். பார்த்தேன் சாமி. என்னை வணங்குங்கள் சாமி.